அனைவருக்கும் வணக்கம். நடந்து கொண்டிருக்கும் களஞ்சியம் 2023 கூடியிருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அதை காணும் எனக்கு பெருமகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பில் காரசாரமாக விவாதம் செய்ய வந்துள்ளனர் இரு அணிகள். குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறையுள்ளவர்கள் பெற்றோர்கள் தான் என்று வாதாடும் முத்தணியும், குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறையுள்ளவர்கள் ஆசிரியர்கள் தான் என்று வாதாட வளமணி. அந்நியர்களே வருக வருக, ஆரம்பிக்கலாம் உங்கள் விவாதத்தை. முதலில் முத்தாய் பேச நவீனா வருகிறார். அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மகுடத்தி நவரத்தினங்களுக்கு நடுவில் பறித்த வைரக்கல்லாய் ஜொலிக்கும் நடுவர் அவர்களே, உங்களுக்கு என் பணி வணக்கம். குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் பெற்றோர்கள் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். முதலில் எனக்கு ஒரு குழப்பம் மற்றும் சந்தேகம். என்ன சந்தேகம் அம்மா? சந்தேகமே இல்லாமல் பிரயாணம்மா சந்தேகம் என்று கூறினார். பொருங்க நடுவர் அவர்களை என்னை பேச விடுங்கள். குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் பெற்றோர்கள், அதை தாண்டித்தான் உற்றாரும் ஆசிரியரும். அப்படி இருக்க எதிர்த்தலைப்பு தேவைதானா? சிந்தியுங்கள் நடுவர் அவர்களே. ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கும் தாய் மற்றும் பொறுப்புள்ள தகப்பன், இவர்களை விடவா ஆசிரியர்கள் அக்கறை கொண்டவர்கள்? சிறிதும் விளங்கவில்லை எனக்கு. நம் முன்னோர்கள் கூறிய முதுமொழி தெரியுமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் ஆசிரியர்கள் வருவது மூன்றாம் இடத்தில் தானே. பெற்று வளர்த்த பின் பெற்றோர்கள் தானே ஆசிரியர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். பெற்றோர்கள் சொல்லாமலே ஆசிரியரை எப்படி தெரியும் ஒரு குழந்தைக்கு? நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. என்னம்மா கேள்வி? உங்களுக்கு தாயும் ஒரு ஆசிரியர். உங்களுக்கு உங்கள் தாயை முதல் தாயாக தெரியுமா அல்லது ஆசிரியராக தெரியுமா? நூலை நிறைய ரசிக்கின்றது. இதற்கு நான் பிறகு பதிலளிக்கிறேன். சரி நடுவர் அவர்களே, இளவையும் ஆணையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அவ்வாறே குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் பெற்றோர்கள் என்பதை சிறிதும் பிரித்து பார்க்க முடியாது. நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறையுள்ளவர்கள் பெற்றோர்கள் தான், ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மைதான். அதை நவீனா அவர்கள் சொற்சுவையோடு கூறினார். நானும் அதை ஆமோதித்தாலும் அடுத்ததாக வரும் வெற்றிக்குமன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி மீது வெற்றி வந்து உண்மை சேரும், பெருமை எல்லாம் யாரை சேரும். நன்றி நடுவர்களே, அதெல்லாம் ஆசிரியரை சேரும். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன் பேசிய என் தோழி நவீனா கூறினார், ஆசிரியரை அறிமுகப்படுத்துவது பெற்றோர் தானே, பின் நூற்றாரும் ஆசிரியரும் அதற்கு பின்னால் என்றார். அறிமுகப்படுத்திவிட்டால் மட்டும் போதுமா? அறிமுகப்படுத்திவிட்டால் மட்டும் போதுமா? பின் அவர்களை தக்க முறையில் வழிநடத்தி செல்வது ஆசிரியர் தானே. 3 வயது வரை மட்டும்தான் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறது. அதற்கு பின் பள்ளியில் சேர்த்து விடுகின்றனர். பள்ளியில் சேர்ந்த நாள் முதல் பள்ளி படிப்பு முடியும் வரை ஆசிரியர்களின் கண்காணிப்பு தானே குழந்தைகள் உள்ளனர். ஆசிரியர் கல்வியை மட்டுமா போதிக்கின்றனர்? நல்ல ஒழுக்கம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னலமின்றி எடுத்து செல்வது ஆசிரியர் தானே. அடுத்து நவீனா சொன்னார், மாதா பிதா குரு தெய்வம் வரிசையில் ஆசிரியர் 3ஆவதாக வருகின்றனர். 3ஆவதாக வந்தாலும் முற்றிலும் மனிதன் மாற்றுவது ஆசிரியர் தானே. ஐயோ கேள்வி. என்னப்பா கேள்வி? 1 பெறுதல் 2 பெறுதல் 3 பெறுதல் 3ஆவது ஆசிரியர் தானே பெறுது. என்ன கூறுகிறீர்கள்? நவீனா சொன்னால், எப்படி நிலவை மானம் பிரிக்க முடியாதோ அதே போலத்தான் குழந்தைகள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் பெற்றோர்கள் என்பதில் பிரிக்க முடியாது. அந்த நிலவுக்கும் மானுக்கும் உயிர் ஊட்டுவர் சூரியன் தானே. அந்த சூரியனின்றி நிலா வானம் உலகம் இயங்குமா? இயங்கத்தான் முடியுமா? அதே போலத்தான் ஆசைகள் இன்றி எந்த குழந்தைகளும் எதிர்காலம் சிறக்காது என்ற அருமை நடுவர்களை எதையும் சிந்தித்து திருப்புகின்றனர். வெற்றிக்கு மனம் கூறுவதும் சரிதான். என்னதான் பெற்றோர்கள் வளர்த்தாலும் அக்கறை கொண்டாலும் அவனது ஒவ்வொரு நிலையிலும் நல்லது கெட்டது எடுத்து சொல்லி வளர்ச்சியின் குழந்தைகளை எடுத்து செல்வது ஆசிரியர்களே. அதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. இருக்கட்டும், அடுத்ததாக வரும் கிரேசி என்ன சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். கிரேசி பேரிலே கருணை கொண்டவர். நன்றி நடுவர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் பெற்றோர் மட்டுமே. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் குழந்தைக்கு என்ன உணவு பிடிக்கும், என்ன உடை பிடிக்கும் என்று. தன் குழந்தைகளின் தேவை அறிந்து செயல்படுவதில் பெற்றோரால் மட்டுமே சிறந்து விட முடியும். ஆசிரியர் அவ்வாறு நடக்க இயலுமா? தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பதிலிருந்து ஒவ்வொரு செயலிலும் தன் குழந்தைக்காக
அர்ப்பணித்து செயல்படுவது பெற்றோரால் மட்டுமே முடியும். இதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்ற கூட்டில் நிழலில் கண்டால் இந்த பட்டிமன்ற தலைப்புக்கே வேலை. என்னம்மா எனக்கே வேலை இல்லையா? அப்படி இருக்கும்போது குழந்தைகளில் பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் பெற்றோர் மட்டுமே என்று உறுதியாக கூறி நல்ல தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏமாற்றப்பட்டீங்களா? பார்ப்போம் பார்ப்போம். பெற்றோர்கள் தான் குழந்தையின் எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள். அவனுடைய படிப்புக்கு, வேலைக்கு என அனைத்து தேவைகளுக்கும் பூர்த்தி செய்துள்ளார்கள். ஆனால் ஆசிரியர்கள் அவ்வாறு செய்ய இயலாது. சரி இருக்கட்டும், வாங்க நித்தீஸ்வர் வந்து உங்கள் கருத்தை கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனதர்மை தந்தை கிரேசி கூறினால் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று. ஆம், ஒப்புக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வழிநடத்துவது ஆசிரியர்கள் மட்டுமே. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து, மற்ற நேரத்தில் அன்பாக பேசி அனைத்து விஷயங்களிலும் குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்கும் கடமை ஆசிரியரையே சேரும். மன்னர் சிவாஜி அடைந்த மாபெரும் வெற்றிகள் மற்றும் உன்னத நிலைக்கு காரணம் அவரது ஆசிரியர்கள் தாதாஜி, தேவி மற்றும் ராமதாஸ் அவர்கள்தான் காரணம் என்பதை இந்த உலகே அறியும். இப்படி பல நாடாளும் மன்னர்கள், வல்லுநர்கள், அறிஞர்கள் பலரை உருவாக்கிய பெருமை ஆசிரியரையே சாரும். எனவே தன்னலம் கருதாத ஆசிரியர்களே குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்று மேம்பாடு தீர்ப்பளிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நித்தீஸ்வர் கூறுவதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. நானும் கூட பார்த்திருக்கிறேன். சில பெற்றோர்கள் பள்ளியில் விடுமுறை விட்டா ஐயோ தொல்லையாக இருக்கிறதே, எப்போதுதான் நமக்கு ஸ்கூல் திறப்பார்கள் என்று அங்கலாய்ப்பது உண்டு. ஆனால் ஆசிரியர்கள் அவ்வாறு செய்ய இயலாது. குழந்தைகள் எப்போதுதான் பள்ளிக்கு வருவார்கள் என்று ஆவலோடு இருப்பார்கள். இருக்கட்டும், அடுத்ததாக பாசியம் வருமாறு பணிபுரை கேட்டுக்கொள்கிறேன். என்னப்பா நல்லா இருக்கு சட்டை? யாரும் அம்மா வாங்கி தந்ததா? ஆமாங்க. முக்கணிகளில் சிறந்ததுமா, ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே, தமிழ் மாதத்தில் சிறந்ததை, இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, உங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களை செதுக்குவது ஆசிரியர்களே என என் அன்பு அண்ணன் நித்தீஸ்வர் கூறினார். நான் ஒரு சிறு விஷயம் கூறுகிறேன், கேளுங்கள். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டத்தார் என வள்ளுவர் சிறப்பிலும் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பெருமை வாய்ந்த விஷயத்தை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டியுள்ளார் வள்ளுவர். இதிலிருந்தே தெரியவில்லையா? தங்கள் குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் தாயும் தந்தையும் தான். தங்கள் குழந்தைகளை வயிற்றில் சுமக்கும் போது அவர்கள் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்தவர்கள். தங்கள் சம்பாத்தியத்தை வாழ்நாள் முழுவதும் என குழந்தைகள் நன்மைக்காகவே அர்ப்பணித்து மிஞ்சி நிற்பது பெற்றோர்கள். எனவே நடுவர் அவர்களே நல்ல பரிசீலனை செய்து நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைக்கு ஒரு நோய் என்றால் பெற்றோர்கள் துடித்துடித்து போய் வருவார்கள். தனது குழந்தை சரியாக வேண்டும் என பல பிரார்த்தனை செய்வதுண்டு. ஆனால் ஆசிரியர்கள் அவர் பொறுப்பில் எல்லா குழந்தையும் பராமரிக்க முடியாது என்பதை மறுத்து பேச வீரமங்கை யோசிக்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். எனது நண்பன் பாசிம் சொன்னான், நீண்ட பொழுதிலும் பெரிது ஒக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டத்தார் என வள்ளுவர் கூறினார் என்று. அந்த குழந்தை சான்றோருக்கு காரணம் அவருடைய ஆசிரியர்கள் தானே. நமது பாரத பூமி குரு சிஷ்ய பரம்பரை உடையை பெருமை கொண்டது. நல்ல மாணாக்கர்களை இந்த நாட்டிற்கு உருவாக்கி தந்தது இந்த ஆசிரியர்கள் தானே. பெற்றோர் தம் குழந்தை மீது மட்டுமே அக்கறை கொள்வார். ஆனால் ஆசிரியர்கள் சுயநலமின்றி அனைத்து குழந்தையும் தன் குழந்தை கருதி செயல்படுவார். பெற்றோர்கள் குறிப்பிட்ட காலம் வரைதான் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவார். ஆனால் ஆசிரியர்கள் தம் வாழ்நாள் முழுவதுமே நம்பிடும் பயனும் குழந்தைகளை அருள்பணிப்பார். மேலும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு பெற்றோராகவும் இருந்து அவர்களை வழிகாட்டியும் தோழனாகவும் இருந்து எல்லா விதத்திலும் அவர்களின் நலனில் பங்கு கொள்கிறார். எனவே குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறை உள்ளவர் ஆசிரியர்களே. ஆசிரியர்களே என அழுத்தமாக கூறி எனது விவாதத்தை முடித்துகிறேன். நல்ல தீர்ப்பு வழங்குகள் நடுவர் அவர்களே. நவீனா, கிரேசி மற்றும் பாசிம் குழந்தைகள் நலனில்
பெரிதும் அக்கறையுள்ளவர்கள் பெற்றோர்கள் தான் என்று அழகாக வாதாடினர். அவர்களுக்கு கொஞ்சமும் சலிக்காமல் வெற்றி, நித்தீஸ்வர் மற்றும் ஜோசிகா குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறையுள்ளவர்கள் ஆசிரியர்கள் தான் என்று அழகாக வாதாடினர். இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு எனக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. ஒரு கை மட்டும் ஓசை எழுப்பவே முடியாது, இரு கை தட்டினால்தான் ஓசை வரும். அது எனவே குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறையுள்ளவர்கள் பெற்றோர்களும் தான் ஆசிரியர்களும் தான். இருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து குழந்தைகளை வழிநடத்த வேண்டும். எனவே குழந்தைகள் நலனில் பெரிதும் அக்கறையுள்ளவர்கள் பெற்றோர்களும் தான் ஆசிரியர்களும் தான் என்று நல்ல தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.